Next we are going to discuss about bubble shot. So bubble shotting is என்னன்னு கேட்டிங்கன்னா we'll be comparing the adjacent element and we'll be swapping. So இது வந்து ஒரு எக்ஸாம்பிளோட புரியும். ஸோ இதில் வந்து ஒவ்வொரு பாஸ்லையும் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லார்ஜஸ்ட் எலிமெண்ட் அப்படிங்கிறது வந்து லாஸ்ட்டில் போய் ஸ்வாப் ஆகி நிற்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செலெக்ஷன் ஷாட்டில் வந்து ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் எதுவாக இருந்ததோ அது வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு எப்படி ட்ராவர்ஸ் ஆகி வந்ததோ அதே மாதிரி பபிள் ஷாட்டில் எது லார்ஜஸ்ட் எலிமெண்ட்டோ அது வந்து ஃபர்ஸ்ட் பாஸில் லாஸ்ட் பொசிஷனில் போய் சேர்ந்துருக்கும். அதே செகண்ட் பாஸில் பார்த்தீங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் வந்து அந்த லாஸ்ட்லேருந்து செகண்ட் பொசிஷனில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ட் பாஸில் பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட்டுங்கிறது லாஸ்ட்லேருந்து தேர்ட் பொசிஷனில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும் இந்த மாதிரி. ஸோ அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இட் பபிள்ஸ் த லார்ஜஸ்ட் எலிமெண்ட் to the last in each and every passes which we perform. So bubble shot என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா I am taking the same example which we have discussed for the selection shot. ஸோ இதுதான் நம்பர்ஸ் அப்படின்னா இங்கே 7 எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் என்ன ஃபர்ஸ்ட் பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 எலிமெண்ட் adjacent எலிமெண்ட்டை கம்பேர் பண்ணுவோம். இந்த ரெண்டில் எது சின்னதோ அதை வந்து இங்கே முன்னாடி ப்ரீவியஸ் பொசிஷனுக்கு கொண்டு போவோம். ஸோ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது 45 தான் சின்னதாக இருக்குது. ஸோ அப்போ 45 இங்கேயும் 89 இங்கேயும் வந்துடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா இந்த 89யும் 68யும் கம்பேர் பண்ணணும். ஸோ 68 தான் ஸ்மாலர். ஸோ 68 இங்கே வந்துடும், 89 இங்கே வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த 2 எலிமெண்ட் adjacent எலிமெண்ட்ஸ்னால் 89 and 90. ஸோ 89 தான் ஸ்மாலஸ்ட். ஸோ அதே பொசிஷனில் ரீட்டைன் பண்ணிட்டு 90 அதே பொசிஷனில் ரீட்டைன் ஆகுது. நெக்ஸ்ட்டு அடுத்த 2 adjacentனா இந்த 90 and 29. ஸோ இந்த ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 29 is smallest, so 29 and 19 வந்துடும். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் ரெண்டு நம்பர்ஸ். ஸோ இதை ரெண்டை கம்பேர் பண்ணோன்னா 34 is smallest, ஸோ இங்கே ஜம்ப் ஆயிடும். ஸோ 90 and 17. ஸோ 17 is smallest, 90 goes here. That's all. ஸோ இப்போ இங்கே கிடச்சிருக்க இந்த ஆன்சரை நெக்லெக்ட் தீஸ் ஒன். இங்கேருந்து தான் எலிமெண்ட்ஸ், இது தான் எலிமெண்ட்ஸ். ஸோ இங்கே 90ங்கிறது பார்த்தீங்கன்னா கடைசி பொசிஷனில் வந்து நிற்குது. 90ங்கிறது தான் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் விச் ஹஸ் ரீச்ட் இஸ் லாஸ்ட் பொசிஷன். ஓகே, இப்போ இதை வந்து அடுத்த பாஸ்க்கு இன்புட்டாக எடுத்து we have to traverse. ஸோ அடுத்த பாஸில் அதே 49, 68, 89, 29, 34, 17, 19 வச்சுருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுலேயும் இந்த சேம் ப்ராசஸ் கண்டினியூஸ். adjacent எலிமெண்ட்டை we have to compare, it is correct, ஸோ ரீட்டைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் adjacent elements comparing, it is correct, retain to the same. நெக்ஸ்ட் 89 and 29 when we compare, 29 is smallest, ஸோ 29 இங்கே வந்து 89 இங்கே போயிடும். ஸோ இதே மாதிரி நம்ம கம்பேர் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ ஒவ்வொரு adjacent elementsையும் கம்பேர் பண்ணி at last we'll get second largest element in the last position. அப்படியே புஷ் பண்ணிகிட்டே வந்துடுவோம். ஸோ இப்போது எல்லா பாஸையும் முடிச்சிட்டோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அசெண்டிங் ஆர்டரில் நமக்கு எலிமெண்ட்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கும். ஸோ இப்போது இந்த ஒவ்வொரு பாஸையும் நம்ம பண்ணுறது தான் நான் என்னென்னு பண்ணியிருக்கேன்னா I and Jன்னு சொல்லி பிரிச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் when I value is 0, J வேல்யூங்கிறது வந்து 0 and 1. இந்த adjacent elementsை கம்பேர் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதை தான் இங்கே இப்படி இருக்குது. ஸோ 0, 0, 0, 1 இந்த மாதிரி just it goes on. இந்த adjacent elementை கம்பேர் பண்ணுறது தான் இப்படி நான் பாசஸாக போட்டிருக்கேன். ஸோ இப்போ இங்கே I அப்படிங்கிறது என்னவா இருக்குதுன்னு பாருங்கள். I லூப்புங்கிறது 0, 1, 2, 3, 4, 5ன்னு இருக்குது. ஸோ I வேல்யூ வேரிஸ் ஃப்ரம் 0 to 5. இங்கே n என்னன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, 7. நெக்ஸ்ட் ஒவ்வொரு தடவையும் J என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ I வந்து 0வாக இருக்கும்போது J வந்து 0லேருந்து 5 வரைக்கும் ட்ராவர்ஸ் ஆகிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் I 1ஆக இருக்கும்போது 0 to 4, 2ஆக இருக்கும்போது 0 to 3, 3ஆக இருக்கும்போது 0 to 2, 4ஆக இருக்கும்போது 0 to 1, 5ஆக இருக்கும்போது 0. ஸோ அப்போ நம்ம வந்து ஜேவை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு திங்க் பண்ணோம். நமக்கு என்னென்ன சோர்ஸ் இருக்குது, I 0ன்னு தெரியும், n வந்து 7ன்னு தெரியும். அப்போ இப்போ எப்படி ஜேவை ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணோம். ஸோ இப்போ என்ன இருக்குது, 0 கான்ஸ்டண்ட்டாக எல்லா டைமும் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகே, தட் இஸ் ஃபைன். ஸோ 0 to அந்த எண்ட் லிமிட் தான் நம்ம இப்போ ஃபைன் பண்ணோம். அந்த எண்ட் லிமிட்டை ஃபைன் பண்ணால் நமக்கு என்ன சோர்ஸ் இருக்குது, n வேல்யூ என்னன்னு தெரியும், I வேல்யூ என்னன்னு தெரியும். ஸோ அதை வச்சு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கணும். ஸோ இப்போ அஷ்யூம் இங்கே வந்து எனக்கு 5ன்னு இங்கே வரணும். இந்த ஒரு பாஸ் எடுத்துக்கோங்க. இந்த நேரம் எனக்கு 5ன்னு ஆன்சர் வரணும். அந்த 5 ஆன்சர் வர நான் என்ன பண்ணலாம், I have n7 and I equal to 0. ஸோ என்ன பண்ணலாம், ஸோ I வேல்யூ 0ன்னு இருக்குது. ஸோ I'll just try to represent n minus இந்த லூப் பொறுத்த வரைக்கும் n minus 2ன்னு வைப்போம். ஏன்னா 5ன்னு நமக்கு வரணும். ஸோ 7 minus 2
மைனஸ் ஐன்னு வைப்போம். இங்கே ஐ வேல்யூ 0 தான். ஸோ n மைனஸ் 2னா 7 மைனஸ் 2 மைனஸ் ஐ வேல்யூ 0. ஸோ அப்போ 5ன்னு ஆன்சர் வரும். ஸோ அப்பர் லிமிட் இங்கே. ஸோ இந்த நேர் ஜே வந்து 4ன்னு வரும். ஸோ அப்போ n மைனஸ் 2 மைனஸ் ஐனா 7 மைனஸ் 2 மைனஸ் 1. ஸோ 7 மைனஸ் 3 ஆன்சர் 4. இங்கே வந்து 3ன்னு வரணும்னா n மைனஸ் 2 மைனஸ் ஐன்னு செட் பண்ணிட்டா 7 மைனஸ் 2 மைனஸ் ஐ வேல்யூ 2. ஸோ 7 மைனஸ் 4 ஆன்சர் இஸ் 3. அவ்வளோதான். ஸோ இந்த அப்பர் லிமிட் லோவர் லிமிட் செட் பண்ணுறது வந்து ஜேயோட அப்பர் லிமிட் லோவர் லிமிட் அண்ட் ஐயோட அப்பர் லிமிட் லோவர் லிமிட் எல்லாமே செட் பண்ணுறது வந்து டிபெண்டிங் அப்பான் த பாசஸ் விச் வி ட்ராவர்ஸ். ஒவ்வொரு தடவையும் நம்ம பாசஸ் ட்ராவர்ஸ் பண்ணுறதை பொறுத்து தான் அந்த ஐயோட லோவர் லிமிட்டும் அப்பர் லிமிட்டும் நம்ம செட் பண்ணுறோம். ஸோ அதனால் இப்போ ஐ வந்து 0 to 5 ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஜே வந்து ஒவ்வொரு தடவையும் 0வில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எண்டிங் லிமிட் தான் இப்போ நம்ம பார்த்தோம் n மைனஸ் 2 மைனஸ் ஐ. அவ்வளோதான். ஸோ இப்போ அந்த ரெண்டு தான் இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அட்ஜசன்ட் எலமெண்ட்ஸை தான் கம்பேர் பண்ணுறோம். ஜே அண்ட் ஜே ப்ளஸ் 1 கம்பேர் பண்ணுறோம். லெஸ்ஸர் தென்னாக தான் நம்ம ஸ்வாப் பண்ணிகிட்டே வரும். ஸோ சின்ஸ் இங்கேயும் பார்த்திங்கன்னா நமக்கு 2 லூப் இருக்கனால நம்ம சமேஷன் ஃபார்முலாவில் இந்த லோவர் லிமிட் அண்ட் அப்பர் லிமிட் போட்டு தான் சப்ஸ்டியூட் பண்ணி ஆகணும். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறோம், அந்த ஸ்வாப்பிங் ஆப்ரேஷன். சப்ஸ்டியூட் பண்ணால் சின்ஸ் we have 2 loops and probably we'll be getting n square. ஸோ T2 of n square அப்படிங்கிறது தான் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் பபிள் ஷாட். தேங்க்யூ.